அர்ஜுனுக்கு விஷம் வச்சுட்டேம்மா. அர்ஜுன் அப்பனா நம்மளை விட்டு போயிடுவானா? சொத்துக்காண்டி கட்டின பொண்டாட்டியே அடைச்சு வச்சிருக்கான். நம்மளையே வேற கொன்றுவேன்னு சொல்லியிருக்காண்டி. கடைசியா பச்சை குழந்தைய வச்சு மிரட்டுற அளவுக்கு போயிட்டாண்டி அவன். கடைசியா அந்த குழந்தையே கொன்றுவேன்னு சொல்றாண்டி அவன். அவனை எப்படி விட முடியும்? அதுதான் என் கையாலேயே விஷத்தை வச்சு கொடுத்துட்டேன் அர்ஜுனுக்கு. அம்மா, குழந்தையும் அவன் தாம்மா எடுத்துட்டு போயிருக்கான். என்னடி சொல்ற? உன் புருஷன் தானே குழந்தைய வச்சிருந்தான்? ஆமாமா, குழந்தையும் அந்த ஆளையும் அர்ஜுன் தான் கூட்டிட்டு போனான். ஐயோ, வழி எப்படியா? ஒழுங்கா உள்ள போங்க. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. நீங்க தப்பிக்க ட்ரை பண்ணா அர்ஜுன் சாரு உங்களை கொல்ல சொல்லியிருக்காரு. தேவையில்லாம என்ன கொலகாரன ஆக்காதீங்க. நடேசன், கார்த்திக், கோதையும் போயிருக்காங்க. இப்ப அர்ஜுன் சாரு யார பார்த்தாலும் கொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். கார்த்தியை குத்த வர்றப்ப கார்த்தி தடுக்கிறாரு, அவனை போட்டு அடிக்கிறாரு. ராகினி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. கோதை கேக்குறாங்க குழந்தை எங்கன்னு. அர்ஜுனோட அக்கா சொல்லியிருக்காங்க அர்ஜுன் தான் எடுத்துட்டு போயிருக்கான் குழந்தைய. வழியில என்ன ஆச்சுன்னு தெரியல. கோதை சொல்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தமிழ் இருக்கான், அவன் பார்த்துப்பான். அதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஆகாம இருக்கணுமே. அம்மா, அவனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? அவன் செய்யற பாவத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என் வளர்ப்பாலதான் இப்படி ஆயிட்டான். அதனாலதான் என் கையால விஷத்தை வச்சு கொடுத்துட்டேன். அர்ஜுன் தடுமாறி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வர்றாங்க. அப்ப தமிழும் சரஸ்வதியும் வந்துடுறாங்க. தமிழ் சட்டையை பிடிக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஆபீஸ்ல உள்ளவங்க கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பத்திரத்தை வாங்குறதுக்காண்டி வந்தேன்னு சொல்றாரு. அதனால குழந்தைய வாங்கிட்டாங்க, வாங்கி கொடுங்க சார்ன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்குங்க அவர் குழந்தைய வாங்குனீங்க? இது என் தங்கச்சி குழந்தைங்க, இவன் சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றேன்னு சொன்ன உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான் சார் அர்ஜுன். சரஸ்வதி சொல்றாங்க, இவங்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிரும். ரிஜிஸ்டர் சொல்றாரு, இதுல ஏதோ சிக்கல் இருக்கு, சொத்தை எழுதி கொடுத்தவங்க வரட்டும், அப்புறம் நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. தமிழ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலான்னு தூக்குறாரு அர்ஜுன. குழந்தைய சரஸ்வதி ராகினி கிட்ட கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அர்ஜுன் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சான், அதனாலதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்போம்னு சொல்றாங்க. சரஸ்வதி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. டாக்டர் சொல்றாரு அவர் பொழைச்சிட்டாரு, இனிமேட்டு பயம் இல்லைன்னு சொல்றாரு. அர்ஜுன் சொல்றாரு, தமிழ் சார் உங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமையெல்லாம் பண்ணிருக்கேன், ஏன் சார் என்ன காப்பாத்துனீங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து? அப்படியே என்ன விட்டுருக்கலாம்ல, உயிரை எடுக்கிறது எங்க நோக்கம் கிடையாதுன்னு தமிழ் சொல்றாரு. சரஸ்வதி சொல்றாங்க, நீங்க ராகினியோட சேர்ந்து வாழணும். அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, நடேசன் உங்க குணமும் கோதையோட குணமும் தான் உங்க பிள்ளைக்கு வந்திருக்கு, ஆனா நான் சரியா வளர்க்கல என் பிள்ளைங்கள. அர்ஜுன் சொல்றாரு, உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா, எல்லாம் என்னோட தப்பு தான். பழிவாங்கிற குணமும் வன்மமும் எனக்குள்ள இருந்ததுனாலதான் நீங்க சொல்லியும் கேட்காம நான் இந்த காரியத்துல இறங்கியிருக்கேன். அதனால வந்த விளைவுகள்மா. வாழ்க்கைன்னா என்னன்னு சாவோட விளிம்புல இருக்கிறப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மேக்னா கொலையில நானும் மாமாவும் சம்பந்தப்பட்டிருக்கோம். நான் ஜெயிலுக்கு போகவும் ரெடியா இருக்கேன். மாமா, போலீஸுக்கு போன் பண்ணுங்க மாமா. நடேசன் சொல்றாரு, ஜெயிலுங்கிறது திருத்துறதுக்கு தான். இன்னும் திருந்திட்டியே, எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? அர்ஜுன் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு ராகினி, ஒரு ட்ரிப்பு என் குழந்தைய நான் தூக்கி கேட்டுமா, என் கையில குடுப்பியான்னு கேக்குறாரு அர்ஜுன். ராகினி குடுக்கறாங்க. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, நாங்க ஊருக்கே போயிடுறோம், எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. கோதை சொல்றாங்க, யாரும் எங்கேயும் போவேனா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து இருப்போம். டோட்டல் ஃபேமிலியே அந்த பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பழையபடி கோதை அருகம்புல் ஜூஸ குடுக்கறாங்க, தரம் குடிக்கிறாங்க. நமச்சிக்கும் கல்யாணம் பண்றதா பேசுறாங்க. அர்ஜுன் சொல்றாரு, அத்தை சொன்ன மாதிரி 2000 ஒர்க்கர்ஸ் கம்பெனியா நம்ம கம்பெனியை மாத்தணும், மாத்திடுவோன்னு எல்லாரும் சொல்றாங்க. சுபம். நாளை சந்திப்போம். பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை பார்க்கலாம்.